நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க நலமுடன். உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு மூலமாக கிடைக்கட்டும் என்பதை கூறிக்கொள்கிறேன். நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிறது தமிழ் புத்தாண்டின் சிறப்பு அம்சங்கள். தமிழ் புத்தாண்டு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். 12 ராசி நேயர்களுமே நம்மளுடைய வீடியோ முழுமையாக பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்கான வழிபாடு, ஒவ்வொரு ராசிக்கான சிறப்பு அம்சங்களை தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டில் ஒரு சிறப்பான விஷயங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு குதூகலமான சூழ்நிலையை உருவாக்கும். தமிழர்கள் அனைவருக்குமே தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். தமிழ் புத்தாண்டு அன்று உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் அம்மன் வழிபாடு அல்லது சிவன் வழிபாடு அல்லது பெருமாள் வழிபாடு சம்பந்தப்பட்ட வழிபாடுகளை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க. ஸோ இந்த வழிபாடுகளை நீங்கள் பின்பற்றும் போது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் உண்டு. கடன் பிரச்சனை, மீளாத கடன் பிரச்சனை, போராட்டமான பிரச்சனைகள், எதிரிகளால் சூழ்ச்சிகள் அப்படி இருக்கிறவங்க 12 ராசி நேயர்களுமே இதை பின்பற்றலாம். ஸோ அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க மறக்காமல் நம்மளுடைய முருகன் வழிபாடை பின்பற்றுங்க. கடன் சுமை, தீராத வியாதி, அதிகமான பிரச்சனை இருக்கிறவங்க தமிழ் புத்தாண்டு அன்று மறக்காமல் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கும் முருகன் வழிபாடை நீங்கள் பின்பற்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் சுமைகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் சிறப்பான வருடமாக, ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது உள்ள கிரக நிலைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வருட கிரகங்கள் மற்றும் மாத கிரகங்களை அடிப்படையாக வச்சு தான் இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம உங்களுக்கு குறிப்பிடுகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது மேச ராசிக்குள் சூரிய பகவான் உள்ளே நுழையும் மாதமே நம்ம சித்திரை மாதமாக எடுத்துக்கிறோம். சித்திரை மாதம்தான் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு என்பதையும் இங்கு அழுத்தம் திருத்தமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். ஏன்னா சூரியன் மேஷ ராசியில் தான் உச்சம் பெறுவார். ஸோ மேஷ ராசியில் சூரிய பகவானும், ரிஷபராசியில் ஆரம்பத்தில் குரு பகவானும், அதற்கு பிறகு மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் குரு பகவான் மிதுன ராசிக்குள்ளே போயிடுவார். கடக ராசியில் செவ்வாய், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னியிலும், அதுக்கடுத்து சிம்மத்துக்கும் பயிற்சியாகிறார். அதே போல் ராகு பகவான் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும், அதுக்கு பிறகு கும்பராசியில் ராகு பகவான் பயிற்சி ஆவார். தற்போதுதான் சனி பகவான் உள்ளே மீன ராசிக்குள்ளே நுழைந்திருக்கிறார். 2.5 வருட காலம் மீன ராசியில் தான் சனி பகவான் பயணம் செய்வார் என்பது நிதர்சனமான உண்மை. அதுக்கடுத்தபடியாக புத்தாண்டு ஆரம்பிக்கும் பொழுது சுக்கிர பகவான் மீன ராசியிலும், புதன் பகவான் மீன ராசியிலும் அமர்ந்திருப்பார்கள். சந்திர பகவான் 2.5 நாள் ஒரு முறை என்ன பண்ணுவார்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கிடப்பார். இது பொதுவான விஷயங்கள். ஸோ இப்போ இந்த நிலைகளில் கிரகமைப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய எதிர்காலத்தில் நடக்க போகிற மாற்றங்கள், முன்னேற்றங்கள் என்ற செயல்பாடுகளை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு மிக பயனுள்ள விஷயங்களை மிக துல்லியமாக கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு பலன் கூற நான் காத்திருக்கிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பார்க்கும்போது அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பார்க்குற அன்பார்ந்த நம்மளுடைய நேயர்களுக்கு இன்னும் ஒரு கருத்து வைக்கிறேன். என்னென்னா நீங்கள் மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான அன்பான கருத்துக்களை பதிவிடுங்க. ஸோ நீங்கள் பதிவிட தான் உங்களுக்கு மேலும் மேலும் ஜாதக ரீதியான விஷயங்களை நம்ம துல்லியமாக கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பு இருக்கும்பொழுது உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்களுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. மேலும் மேலும் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதிகமான நபர்கள் புரிதலுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக கேட்டுக்கொள்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன். சிந்தனைகளையும் செயல்களையும் எப்பொழுதும் மன உறுதியுடன் சந்திக்கக்கூடிய நம்முடைய சிம்ம ராசி நேயர்களுக்கு சித்திரை மாதம் முதல், தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்களில் கிரகங்கள் வாய்ப்பளிக்கின்றன, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னேற்றம் கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 1.5 வருஷமாக பொருளாதாரத்தில் ரொம்ப சிக்கலில் தவிச்சிங்க. பொருளாதாரம் இல்லை, எவ்வளோ காசு வந்தாலும் தங்க மாட்டேங்கி,
சேமித்து வைக்க முடியல, செலவுக்கு கூட காசு எடுக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் சிம்ம ராசிக்காரங்க படாத பாடு பட்டிங்க அப்படிங்கிறது ரியல் என்பதனால், அப்படி ரியல் என்றால் உறுதியாக இனிமே பொருளாதாரத்தில் சிக்கல்கள் நீங்கும், பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குடும்பமே விட்டுட்டு தனியாக போய் ஒரு 1.5 வருஷத்தில் நான் தனியாக போயிட்டேன், என் குடும்பத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்கள் யாராக இருந்தாலும் சரி, குடும்ப ஒற்றுமையாவதற்கான சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. இன்னொரு விஷயம், கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான், ஏற்கனவே நான் சிம்மராசிக்கு சொன்ன வீடியோவில் சொல்லியிருப்பேன், கடந்த 2.5 வருஷமாக சனி பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தார் பார்த்தீங்களா, அதுவே உங்களுக்கு பெரிய சிரமம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 6க்கு 7க்குரிய சனி பகவான் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரானவர் கிடையாதுங்கிறது உண்மை, கிரக ரீதியாக உண்மை. ஸோ அவர் போய் 7ஆம் இடத்துலேருந்து உங்களை டைரெக்டாக பார்த்துக்கிட்டே இருந்தனால உங்களால் எதையுமே கரெக்டாக செயல்படுத்த முடியல, நீங்கள் நினச்ச விஷயத்தை நடத்த முடியல. கணவன் மனைவிக்குள்ளே நிறைய வேற்றுமை ஏற்பட்டுச்சு. உங்களுடைய உண்மையான தன்மையை உங்களுடைய கணவர் புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம், அல்லது உங்களுடைய உண்மையான அன்பை உங்களுடைய மனைவி புரிஞ்சுக்கிறாமல் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் கொட்டி கொட்டி பாசத்தை கொடுத்தாலும் சரி, கொட்டி கொட்டி பணத்தை கொடுத்தாலும் சரி, அதனால் ஒரு பயன் இல்லைங்கிற மாதிரி தான் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஸோ அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு விடிவு காலம் கிடைக்க போகுது, ஒரு மாற்றம் கிடைக்க போகுது, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதாவது இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரகங்களில் சனி பகவான் 8ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. அப்போ அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் போனார்னா ஒரு எட்டி பார்க்க முடியாத சூழ்நிலைகள் பிரச்சனைலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிங்க. ஸோ அவ்வளோ தூரம்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. கடந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் பட்ட துன்பம் துயரம் கவலையை விட இனி வரப்போகிற காலங்களில் நீங்கள் படப்போகிற கவலைகளோ வருத்தங்களோ ரொம்ப ஒரு 15-20% தான். அந்த கவலையுமே சில பரிகாரங்கள், சில வழிபாடுகள், சில கவனமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா அதுவும் உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது என்பது நிதர்சனமான உண்மை. நண்பர்கள் கூட உங்களோட உறவு புரிவதற்கான வாய்ப்புண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழி மூலமாக மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும். சிம்ம ராசிக்காரர்கள் யாரெல்லாம் தொழில் செய்கிறீர்களோ அவர்களுக்கு தொழிலில் நல்ல விதமான முன்னேற்றம் உண்டு. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்ப்பதனால சொந்த தொழில் விஷயங்களில் நீங்கள் முழு கவனம் செலுத்தினீங்கன்னா தொழிலில் வெற்றி பெறுவீங்க. தொழிலில் மற்றவங்ககிட்ட போய் ஒப்படைச்சிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தொழிலில் மாட்டிக்கிடுவீங்க. உங்கள் தொழிலை நீங்கள் தான் கவனிக்கணும். முழு கவனமும் உங்கள் தொழிலுக்கான செயல்பாடுகள், உங்களோட தொழிலில் நீங்கள் எப்படி வெற்றி பெறணும், தொழிலில் எப்படி லாபத்தை சம்பாதிக்கணுங்கிற விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் எடுத்து சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் மூலமாக கிடைக்கும். அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா அதில் சிக்கலை சந்திக்கணும். அப்புறம் ஏன் சொன்னீங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஓகேவா? ஸோ கவனமாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு வராரு. குரு 11ல் அமர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். குரு 11ல் அமர்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடான துலாம் ராசியை பார்க்காரு. அப்போ துலாம் ராசியை பார்ப்பதனால் உங்களுக்கு எது கவலையே பட தேவையில்லை. 3ஆம் இடம் உங்களுக்கு சூப்பராக இயங்க போகுது. முடியாது அப்படிங்கிற வார்த்தை உங்களுடைய அகராதி இன்னும் 1 வருடத்துக்கு கிடையாது. உங்களால் எல்லாமே முடியும், எல்லாமே தைரியமாக தன்னம்பிக்கை நீங்கள் செய்யலாம். அதுக்கு கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்க போகுது. ஓகேவா? ஸோ கவலைப்படாமல் நீங்கள் செயல்படுங்க. உங்களுக்கு வேலை ஆட்களே கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு வேலை ஆட்கள் கிடைப்பாங்க. கல்யாணம் முடியலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா கல்யாணம் உறுதியாக, திருமண பாக்கியம் உங்களுக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பார்வை 9ஆம் பார்வை மூலமாக உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதல் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீட்டில் பார்த்து முடிச்சு வைக்கிறது இன்பமாக இருக்கும். காதல் திருமணமும் உங்களுக்கு இன்பமாக தான் இருக்கும். ஸோ ஆனால் வீட்டில் பார்த்து முடிச்சு வச்சா அது மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன், சரியா? ஸோ அதனால் சிம்ம ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருங்க.
ஓகேவா? யாருக்காக வாக்கு கொடுக்காதீங்க, யாரோட பிரச்சனையும் நீங்கள் தலையிடாதீங்க, உங்களுடைய வேலையை மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி பார்த்துட்டு கரெக்டாக இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க, குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. ஸோ அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு நிகழ்ச்சியில் மூலமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மருத்துவ செலவுக்கு முடிஞ்சளவு யாருக்காக உதவி செய்யுங்க. உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாத உறவு இல்லாத நபர்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவி செய்யுங்க. அதுவும் குழந்தைகளுக்கு உதவி செய்வது உங்களுடைய பாக்கியமாக இருக்கும். ஓகேவா? இந்த காலகட்டங்களில் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏமாற்றம் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், கவலைகள் இல்லாமல் நீங்கள் வெற்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற அம்பிகை வழிபாடு பண்ணுங்க. அம்மன் கோவிலுக்கு, ஏதாவது ஒரு கோவிலுக்கு திங்கட்கிழமை மறக்காமல் போய் வழிபாடு செய்யுங்க. வெற்றிகரமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிரகங்களும் நீங்கள் வழிபாடு செய்கின்ற தாயும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த சிம்மராசினியர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.